நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் முற்றுகை போராட்டம். தேனி மாவட்டம் போடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மாதாந்திர சாதாரண ஒன்றிய பெருங்குழு கவுன்சிலர்கள் கூட்டம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சுதா மற்றும் துணைத் தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மொத்தம் 40 தீர்மானங்கள் இடம்பெற்று இருந்த சூழ்நிலையில் ஒன்றிய கவுன்சிலர்கள் அனுமதிக்காததால் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவில்லை. மேலும் இந்த கூட்டத்தில் ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஐயப்பன் கூட்டத்தை புறக்கணித்த சூழ்நிலையில் கடந்த 6 மாத காலங்களாக ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து எந்தவொரு வளர்ச்சிப் பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஐயப்பன் அவர்களை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், துணைத் தலைவர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஐயப்பன் ஊராட்சி மன்றத்தை புறக்கணித்து தன்னிச்சையாக செயல்பட்டு மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாகவும் கூறி ஐயப்பன் மீது மாவட்ட ஆட்சியர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த முற்றுகை போராட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. என் பேர் வெங்கடேசன். மூடிநாயக்கன் ஊராட்சி ஒன்றியத்தில் துணை சேர்மனாக இருக்கிறேன். இங்கே இருக்கிற வீடியோ ஐயப்பன் சார் வந்திருக்கிற ஃபண்டவே இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ 4ஆம் தேதி 82 லட்ச ரூபா ஃபண்டு ஏறிருக்கு. கவுன்சிலர் கூட்டத்தில் இன்றைக்கி கவுன்சிலர் கூட்டத்தில் கலந்துக்கல. அவர் ஃபண்டு வந்ததவே எங்கிட்ட மறைச்சிட்டார். எந்த ஒரு உறுப்பினருக்கும் தெரியல. அவர் இஷ்டத்துக்கு வேலை எடுக்கிறாரு, செய்கிறாரு. இப்போ ஒரு 16 ஊருக்கு அவர் இஷ்டத்துக்கு டெண்டர் விட்டுருக்காரு. எங்களுக்கு தெரியாது. கேட்டோம்னா கலெக்டர் ஃபண்டுன்றாரு. கலெக்டர் ஃபண்டு உங்கள்கிட்ட சொல்ல தேவையில்லைன்னு சொல்கிறாரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி கூட்டமே நடத்த வேணாம்னு சொன்னார். இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு பீரியடே முடிஞ்சுன்னு சொல்கிறாரு. சரி, அப்புறம் நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் கூட்டத்தை வெளிநடப்பு வருவோம்.